நம்ம எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நமக்கு நல்லது. அப்படி தானே? அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துரலாம். ஒரு முதல ஒண்ணு நதியில நீந்திக்கிட்டே வந்துகிட்டுருக்கு. அப்போ ஒரு நவாப்பழ மரத்தில உட்காந்துட்டு பழத்த பறிச்சு நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டுருக்கு குரங்கு. அப்போ முதல கேட்குது, "அ இந்த பழம் நல்லாயிருக்குமா? நீ மட்டும் சாப்பிட்ற எனக்கு கொஞ்சம் தரியான்னு?" சரின்னு கொஞ்சோண்டு பறிச்சு குடுக்குது. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சாம். உடனே இந்த முதலையும் டெய்லியும் வந்திருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு குரங்கு குடுக்குற அந்த நவாப்பழத்த சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு. 2 பேரும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். இந்த முதல்ல என்ன பண்ணியிருக்கு, தன்னோட மனைவிக்கும் கொண்டு போய் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பழத்த வாங்கி கொண்டு போய் குடுக்க, அது நல்லா சாப்பிட்டுட்டு, அது சொல்லியிருக்கு, "ஏங்க இந்த பழமே நல்ல டேஸ்ட்டா இருக்கே! இத டெய்லி சாப்பிட்ற அந்த குரங்கோட குடல் எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொன்னுச்சாம். ஃபர்ஸ்ட்டு தப்புன்னு நெனச்சா கூட தன்னோட மனைவிக்காக குரங்க கூட்டிட்டு போலான்னு முடிவெடுத்துருச்சு இந்த முதல. ஆனா போற வழியிலேயே தன்னோட மனசு கேட்காம உண்மைய சொல்லிருச்சாம். உடனே குரங்கு என்ன பண்ணிச்சான், "நீ இத முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. என்னோட குடல கழட்டி இப்ப தான் நல்லா அலசிட்டு காய போட்டேன்." அப்படின்னு சொல்லிச்சான். "என்ன குடல கழட்டி காய போட்டியா?" அப்படின்னு முதல்ல கேட்க, "ஆமா ஒரே அழுக்கா இருந்துச்சு. சரி ஏதாவது நோய் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் காய போட்டிருந்தேன். வாவேன் போய் எடுத்துட்டு வந்துருவோம்." அப்படின்னு நைஸா கூட்டிட்டு போய் கரைய பார்த்தோன்னே தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடியே போயிருச்சான். கொஞ்சம் உஷாராகலைன்னா குரங்கோட நிலைமை என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்களா? இன்னொன்னு, இந்த முதல எவ்வளோ ஒரு முட்டாள்தனமா இருந்திருக்கு பார்த்தீங்களா? தன்னுடைய நண்பனையே அ தன்னோட மனைவிக்கு இரையாக்கணும்னு நினைச்சது ஃபர்ஸ்ட்டு முட்டாள்தனம். இன்னொரு முட்டாள்தனம், குடல கழட்டி காய போட்டேன்னு சொன்னத நம்புச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் நம்ம எப்பவுமே அறிவாளியாவும் இருக்கணும், கொஞ்சம் உஷாராவும் இருக்கணும் நம்ம சுத்தி உள்ளவங்க கிட்ட இருந்து. அப்படின்றதுக்கான ஸ்டோரி தான் இது.